கடலுக்கும் கரைக்குமான காதல் கதை. கடல்ல மீன் பிடிக்கிற மைக்கிலுக்கே தூண்டில் போட்டு தூக்குன கடற்கண்ணி வளர்மதி. பால்வாடியிலேயே ஏ ஃபார் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி கொடுக்கிற இந்த காலத்துல மேடம் இன்ஸ்டாகிராமையே அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அதுலயும் மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு என்ன ஒண்ணுமே தெரியல அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு நாள், வணக்கம்டா மாப்பிள்ள, தூத்துக்குடியில இருந்துன்னு ஒரு மெசேஜ். யாரா இவன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்திலேயே அம்மனியும் பேச ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதே புறா ஒரே ஆளு பேஷண்டாவும் டாக்டராவும் இருக்க முடியும். நம்ம புள்ள அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா மேடம்க்கு என்ன நடந்தாலும் அவங்களே அவங்களுக்குள்ள இருக்க பொண்ணு கிட்ட பேசி சரி பண்ணிருவாங்க. பெருசா வெளியே சொல்லிக்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால பெரிய திண்டுக்கல்ல பூட்டா வாங்கி உள்ளேயே பூட்டி வச்சிருப்பாங்க. பல நாட்டை சுத்திட்டு அலுப்போடு இலைப்பாற வர கப்பல்களுக்கு கரையோரமா இடம் கொடுக்கிற தூத்துக்குடியில பிறந்துட்டு 4 செவத்தையும் காலேஜ் காம்பவுண்டையுமே தாண்ட முடியாம தவிச்சிட்டு இருந்தாங்க அம்மணி. அப்பதான் உலகம் அசுர வேகத்துல போயிட்டு இருக்கு, நம்மளும் அடுத்த கீரை போடுவோன்னு உள்ளங்கையில உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க பொண்ணு. இவங்க ஒரே ஒரு வேறையா வரலாற்றையே திருப்பி போடுற அளவுக்கு எல்லா கதையும் பேசி தள்ளிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே பெஸ்ட் மீட்டிங்கா இருக்கணும்ங்கிறதுனால முதல் நாளே அல்வா கொடுக்க வேணான்னு கரடி குட்டியும் கடிகாரமும் வாங்கி தராரு தலைவர். ஒன் ஃபைன் டே திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இவங்க முதல் சந்திப்பு நடக்குது. அதுக்கப்புறம் பர்த்டேனா கிஃப்ட், விரல்ல போட மோதிரம், கழுத்துல போட செயின், கடலைய போட புது போன்னு மாத்தி மாத்தி செலவு பண்றாங்க. நம்ம ஹீரோ கடலுக்கு மீன் பிடிக்க போயிருவாரு. போனா திரும்ப வர ஒரு வாரம், சில சமயம் ஒரு மாசம் கூட ஆகும். ரெண்டு பேரும் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி எல்லாம் கேட்க முடியாத தூரத்துல இருக்கிறதுனால சாப்பிட்டியா தூங்குனியான்ற கேள்விகளை கூட ஏக்கத்துல தான் தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஏக்கமே அவங்க காதலுக்கு நங்கூரம் போட்டு நச்சுன்னு லாக் பண்ணிருச்சு. சரி, ஒண்டிக்கட்டே இருந்த வரைக்கும் போதும், கமிட்டாய காலத்தை ஓட்டுவோன்னு ஏத்துக்கிட்ட காதலை சொல்லி இன்னையோட 4 வருஷம் ஆச்சு. வேலைக்கு போற 6 நாளும் நொண்டி நொண்டி போற ஆமை மாதிரி போகும். ஒரு நாள் லீவ் மட்டும் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு குதிரை மாதிரி போகும்ல, அந்த மாதிரி 4 வருஷம் எப்படி போச்சுனே தெரியல. முதல் நாள்ல இருந்த காதல்ல ஒரு டிராப் கூட குறையல. சண்டை வரலாம், கோவப்படலாம், அழுகலாம், சிரிக்கலாம். ஆனா இதெல்லாம் பண்ண கூட யார் இருக்காங்கிறதான மேட்ரு. லைஃப்ல 1000 பேர் வரலாம் போலாம், ஆனா எங்க போனாலும் திரும்பி வர மாதிரி ஒரு ஆளு நமக்குன்னு வேணும்ல. சோ கிடைக்கும் போதே புடிச்சு வச்சு 3 முடிச்ச போட்டு லாக் பண்ணிக்கோங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. காதல் முத்தி கத்திரிக்காய் ஆகிறதுக்குள்ள கலகலன்னு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா வாழ வாழ்த்துகிறோம்.